வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கீ ரைஸ். நல்ல கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடக்கூடிய கீ ரைஸு நல்ல உதிரியாக பொலன்னு சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கணும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு தாளிசத்தில் நல்லா பொரிய விட்டுறணும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 2 பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறோம். தக்காளி ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறோம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். ஒரு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் கொஞ்சம் 5-6 முந்திரி பருப்பை போட்டுட்டு புதினாவில் கருவேப்பில் போட்டு ஒரு சுருளை வதக்கிக்கிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா போதும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியும் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் எடுத்துருக்குறோம். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். 3 டம்ளர் தண்ணியை கலந்து ஊற்றிட்டு இப்போ பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா கீ ரைஸு கமன்னு ரெடிங்க.